காந்திய சுட்ட கோட்டே ஆமா கோட்டே சுட்டார். சுட்டது சரிதான் பேசுக்காண்டா. பேசுக்கானா பாரு வலைவெளியில எல்லாம் ஆம்பளை பொம்பளை எல்லாம் உட்காந்து பேசுக்கான். சுட்டார் ஆமா சரிதான்டா. அதே தான்டா ராஜீவ்காந்தியை கொன்னோம். சரிதான்டா. தன் இனத்திற்கான தலைவனையே தன் ஒரு இனம் பயங்கரவாதி தீவிரவாதி என்று சொல்வது எந்த இனத்திலும் நடந்திருக்காது. இன்று வரை வீரப்பனை மாயாவி என்றும் திருடன் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறதை நம்பிக்கொண்டிருக்கிற கூட்டம். வீரப்பனே திருடன் என்றால் கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பெயர் என்றால் எவனிடத்திலும் பதில். இப்படி ஒரு கூட்டம், இன உணர்வு மான உணர்வு கெட்டு சீரழிந்து போன கூட்டம் உலக வரலாற்றில் எங்குண்டு? வீரப்பன் அவன் மாயாவி, அவன் திருடன். காட்டுக்குள் வீரப்பன் நிற்கிற வரை 6000 சதுர கிலோமீட்டருக்குள் கர்நாடகால இருந்து ஒரு காக்காய் கூட பறக்க. அவன் செத்தான், ஒக்கனைகள் என்னது என்று சொல்லிவிட்டான் கர்நாடகா. இன்னைக்கு மேகதாதுவில் அணை கட்டுவானாம். அவர் இருந்தால் வாயை பொத்தி கொண்டு எங்கு இருக்கிறோம் என்று தெரியாமல் இருந்திருப்பான். காட்டுக்குள் வாழ்ந்தான், சாராயம் காய்ச்சினானா? நாட்டுக்குள் நாட்டை ஆளுகிறவன் சாராய தொழிற்சாலை வச்சிருக்கானா இல்லையா? ஒரு பொண்டாட்டியோட வாழ்கிற ஒரு தலைவனை சொல்ற. நாகப்பாவை கடத்தினான், ராஜ்குமாரை கடத்தினான், நமிதா நயன்தாராவை கடத்தினானடா எங்காலு சொல்றாப்பா. கட்டிய மனைவி தவிர வேற ஒரு பொண்ணின் நிழலை தொட்டு இருப்பானடா. பான்பராக், சிகரெட்டு, பீடி, வெத்தலபாக்கு, சாராயம் எது ஒன்றையாவது பயன்படுத்தியிருப்பானா? இல்ல. ஏன்? தமிழன் மாண்பு, தமிழன் மாண்பு. காவலர்களை சுட்டார். ஏன் சுட்டார்? விசாரணை என்கிற பேரில் என் குல பெண்களின் மானத்தை பலியிட்டதால், சிதைத்ததால் சுட்டார். வேற என்ன செஞ்சார்? யானைகளை கொன்றார், தந்தங்களை விற்றார். குற்றச்சாட்டு. கொன்றாரா வித்தாராங்கிறதுலாம் வேற. சந்தன மரக்கட்டைகளை வெட்டி வெட்டி வித்தார், குற்றச்சாட்டு. வித்தவர் எங்கிருந்தார்? காட்டுக்குள். வாங்கியவன் எங்கிருந்தான்? வித்தவனையே விரட்டி விரட்டி தேடிய இந்த அதிகாரங்கள், இந்த ஆட்சியாளர்கள் நாட்டுக்குள் வாங்கியவனை ஒருவனை கூட கைது செய்யவில்லை. ஏன்? பதில் இல்லை. ஏன்னா வாங்கினவன் போறான், இவன் தான். இது ஒரு கேடுகட்ட கூட்டம், கேடுகட்ட கூட்டம். எப்படி கொண்டாந்து தெரியுமா உனக்கு? மோர்ல விஷத்தை வச்சு. நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் நேரடியா போய் நின்று சண்டை போட்டு கொண்டிருக்கணும்டா. செய்யல. மோர்ல விஷத்தை வச்சு கொண்டுட்டான். செத்து 2 நாள் கிடக்குறாரு காட்டுக்குள்ள. ஆடு மேய்க்கிற ஒரு தம்பி அனுப்பி இறந்துட்டாரான்னு பாருனா. ஆமா இறந்துட்டாருன்னு சொன்னதுக்கு பிறகு ஆளை போய் மீசையை வெட்டி தூக்கிட்டு வந்து வேன்ல கொண்டு வந்து ஆட்டு ரத்தத்தை மேல அடிச்சு சுட்டு, யாரு? விஜயகுமார்னு ஒரு சூப்பர் ஸ்டார் பெரிய போலீஸ் அதிகாரி புடுங்கி, உலகத்திலே செத்த பணத்தை மீசையை வெட்டி சுட்ட ஒரே வீரன் தான். கடைசியா இங்கே ஒரு கோயில்ல போய் முடி இறக்குனான், மொட்டை அடிச்சான். நான் கூட கேட்டேன், அப்பஞ்சத்துக்கு தான் நாங்க மொட்டை அடிப்போம், நீ அடிச்சிருக்கியே, நீ அவர் மகனான்னு கூட கேட்டேன். மானங்கட்ட ஒரு ஈன கூட்டம். இப்படியேதான். இதேதான் பிரபாகரன் வந்து பயங்கரவாதி, தீவிரவாதி. அவருக்கு காந்திய சுட்ட கோட்டே ஆமா கோட்டே சுட்டார். சுட்டது சரிதான் பேசுக்காண்டா. பேசுக்கானா பாரு வலைவெளியில எல்லாம் ஆம்பளை பொம்பளை எல்லாம் உட்காந்து பேசுக்கான். சுட்டார் ஆமா சரிதான்டா. அதே தான்டா ராஜீவ்காந்தியை கொன்னோம். சரிதான்டா. ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், வரலாறு திருப்பி எழுதப்படும். என் இனத்தை இந்திய ராணுவம் அமைதிப்படை என்கிற அநியாயப்படை அனுப்பி என் இன மக்களை கொன்று குவித்த ராஜீவ்காந்தி என்கிற என் இனத்தின் எதிரியை தமிழர் தாய் நிலத்திலே கொன்று புதைச்சோம் என்கிற வரலாறு. ஓட்டுக்காக அரசியல் பேசுறவனா தான் இதெல்லாம். அந்த அப்படி பேசுனா ஓட்டு போட மாட்டான், இப்படி பேச போட்டா போடு, போடலன்னா போ, ஒண்ணும் கிடையாது. என்னை விட்டா உனக்கு நாதி இருக்கா? உனக்கு உன் மொழி, உன் இனம், உன் நாடு, உன் நிலம், உன் வளம், உன் பிள்ளைகளின் எதிர்காலம், உன் காடு, உன் கனிம வளம் என்று பேச ஒரு நாட்டு இருக்கா? ஒரு நாட்டுல இந்த எடப்பாடி இப்படி போயிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேளு, தமிழ்நாட்டுல எத்தனை ஆறுன்னு கேளு. ஒரு தடவை சொல்ல சொல்லு. அவர் எல்லா ஊரே 2 பிரிப்பாரு, எல்லா மாவட்டத்தையும். சேலத்தை பிரிக்க மாட்டார். பெரிய மாவட்டமே சேலம் தான். ஐயா முதலமைச்சர் ஐயா, எல்லா மாவட்டத்தையும் 2 பிரிக்கிறத வரவேற்கிறோம் ஐயா. அதே மாதிரி உங்க மாவட்டத்தை 2 பிரிங்க. பிரிச்சு ஒரு தடவை காட்டுங்களேன். அறிவார் இந்த தமிழ் சமூகத்தின் மக்கள், தமிழ் இளம் தலைமுறையினர் விழித்துக் கொள்ளாவிட்டார் அழித்து ஒழிக்கப்படுவீர்கள். மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். இப்ப எங்க அண்ணன் வினோத் பேசினாங்க பாருங்க, தேர்தல் பாதையே திருடர் பாதை, தேர்தல் அரசியல் தேவையற்றது நினைச்சுதான் விலகி நின்றார்கள். அண்ணனும் தம்பி உட்கார்ந்து நீண்ட நேரம் விவாதிச்சோம்.
சரி, இந்த பாதையில் நான் கேட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். அதிகாரம் மிக வலிமையானது. நான் சொல்லல, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். இதை நான் சொல்லல. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்கணும், 10,000 புத்தகங்கள் படிச்சிருக்கணும், நூல்கள் படிச்சிருக்கணும். இது சீன பொன்மொழி. பயணம்ங்கிற நூல்ல ஐயா இறை அன்பு எழுதியிருக்காரு. அது படிக்காத பிள்ளைகள் படிக்கணும். ரொம்ப அருமையான நூல், படிக்கணும். அதுல 10,000 நூல்கள் தான், 10,000 புத்தகங்கள் தான் ஒரு மனிதன் படிக்கணும். இது உலகத்திலேயே பெரிய படிப்பாளி இருக்க. நேரு கூட பெரிய புத்தக வாசிப்பாளர். பகத்சிங் 22 வயசு தூக்கிடுறான், மரண நொடி, கூட்டிட்டு போறான். லெனின் எழுதின அரசும் புரட்சியும் புத்தகத்தை படிச்சுட்டு இருக்காரு. எல்லாரும் அப்படிதான். நெல்சன் மண்டேலா சொல்றாரு, எத்தனை ஆண்டு வேணாலும் என்னை சிறையில் போட்டுக்கோ, புத்தகத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருன்றான். படிச்சு கொண்டே இருந்தான். ஆனால் எல்லா ஞானி, எல்லா மேதைகளையும் தாண்டி ஒருவன் படிச்சான். 10,000 புத்தகமே பெருசுன்றான். 64,000 புத்தகங்களை ஒருத்தர் படிச்சார். ஆசிய கண்டத்திலேயே தனி மனிதன் நூலகம் பெரிதாக இருந்தது ஒரே ஒருத்தருடைய நூலகம் தான். எவ்விடத்தில் தங்கினாலும் எங்கு படிப்பகம் இருக்கோ அங்குதான் தன் படுக்கை அறை இருக்க வேண்டும் என்று அருகிலேயே அறை எடுத்து தங்கிய ஒரு புரட்சியாளன் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் தான் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அவர் அளவுக்கு அவமானங்களையும் இழிவையும் ஏச்சு பேச்சுகளையும் தாங்கிய மனிதன் உலக வரலாற்றில் இல்லை. மற்றவன்லாம் தற்கொலை பண்ணி சேர்த்திருப்பான், இல்ல கொலை பண்ணிட்டு சிறைக்கு போயிருப்பான். அவ்வளவு வெறியும் படிப்பு 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 கல்வி அறிவு தேடலே கொட்டினார். எப்படி நம்ம கற்பிக்கிறார்? அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும்ன்றார். அவர் இறந்து போயிட்டாரு. நான் அவரை பார்த்ததில்லை. அவர் எங்க இருக்காரு, எந்த திசையில் இருந்தார் நமக்கு தெரியாது. ஆனால் இன்று வரை தமிழகத்தின் வீதி முழுக்க நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்னா அதுதான் வரலாறு அவரை தேடி ஓடுது. இது அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். பள்ளிக்கூடத்துல மகருங்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த மகன், அவருக்கு என்ன தோணுது? ஒரு குளம், அதுல மாடு குளிவாட்டிட்டு எடுத்துட்டு வரான், ஆடை குளிக்க வச்சு எடுத்துட்டு வரான், மனுஷன் குளிக்க விடான்றான். இங்கதான் அவருக்கு சிந்தனை பிறக்குது. தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் கவனிச்சுக்கணும். என்னடா ஆடு குளிக்குது, மாடு குளிக்குது, மனுஷன் சக மனிதனை குளிக்க விடக்கூடாது, தீட்டுன்றானாடான்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. பள்ளிக்கூடம் போறாரு. எல்லா மனிதர்களும் போய் எல்லா பிள்ளைகளும் குழந்தைகளும் சமமா உட்காரும்போது இவர் உட்கார்ந்த இடத்த கழுவி விடுறான். நீ நாளையிலிருந்து ஒரு கோணி சாக்கை விரிச்சு அது மேல உட்காரணும்ன்றான். தினம் பள்ளிக்கூடத்துக்கு கோணிப்பையோட போன ஒரு சிறுவன் தன் 50வது வயதில் 5 வயதில் கோணிப்பையோட பள்ளிக்கூடத்துக்குள் நுழைந்த ஒரு சிறுவன் தன் 50வது வயதில், என் அன்பிற்குரிய சொந்தங்களே, பாராளுமன்றம் காத்திருக்கிறது, இந்திய பாராளுமன்றம், அரசியல் சாசனத்தை ஒருவன் கொண்டு வருவான் என்று கோணிப்பையோட பள்ளிக்கூடத்தின் வாசலில் நின்ற ஒரு சிறுவன் தன் 50வது வயதிலே இந்திய அரசியல் சாசன கோப்போடு பாராளுமன்றத்திற்குள் நுழைந்தான் என்பது வரலாறு. அந்த மாபெரும் மேதை நமக்கு கற்பித்திருக்கிறார். அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. ஓடுங்கள் அதிகாரத்தை தேடி. அதிகாரம் மிக வலிமையானது. நமது அதிகாரம் நம் மக்களுக்கானது. தேடி தேடி படியுங்கள். உலக ஞானிகள் மேதைகள் எல்லாம் கற்பிச்சிருக்காங்க. இருள் இருள் என்று புலம்பிக் கொண்டிராதே, ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து உன் தலைமை பண்பை காட்டுங்கிறான் கன்ஃபியூசியஸ். நாங்க வந்தோம், வழி இல்ல வழி இல்ல, அது சரியில்லை இது சரியில்லை, சரியில்லைன்னு சொல்லாத, நீ தான் சரியில்லாதவன். சுத்தம் சுகந்தரம் என்று எல்லா சுவற்றிலும் எழுதி இருக்கிறது. இறங்கி கூட்டுபவன் எவன்? எழுதுற நேரத்துக்கு கூட்டி இருந்தா தெரு சுத்தமா இருக்கும். தெரு சுத்தமான தேசம் சுத்தமா இருக்கும். நம்ம ஐயா மோடியை பத்தியா, கடற்கரையில பாத்தியா, ஒவ்வொரு எடுத்து எடுத்து பையில போட்டு தூக்கிட்டு போறாரு. கிளீன் இந்தியா பாய், கிளீன் இந்தியா. ஒரு கால கொடுமை. என்ன பண்றது, வேட்டியை கட்டிட்டு போயிட்டு இருக்காரு ஆளு. அவர் என்ன வேஷம் போட்டாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியாதுன்னு தெரியாம, எங்களுக்கு ஒரு நடிகர் திலகம் என்று ஒரு மாமேதை உண்டு. அவர் போடாத வேஷத்தையா நீங்க போட்ட போறிய ஐயா? அவரையே வெல்ல வைக்கல ஐயா இந்த நாடு. இதையா நீங்க பல வேஷங்களை பார்த்துட்டோம். இன்னொருத்தர் வரதா இருக்கிறாரு, அவரையும் நாங்க பார்ப்போம். அவரையும் பார்க்கத்தானே போறோம். அவரு சினிமால நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ராஜா இங்க ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி ஆகாது. இங்க ஒவ்வொன்னையும் 100 தடவை சொல்லணும் ராஜா. எங்க ஆளுக மாதிரி பயங்கரமான ஆளுக எவனும் கிடையாது. பயங்கரமா கேள்வி வைப்பான். என்னைய ஒருத்தன் கேட்கிறான்ல, அதிகாலையில் அடிச்சிட்டான்.
எங்க என் சிரிப்பை வச்சு கண்டுபிடிங்க யாருன்னு. டேய் டேய் ஏடா நான் ஒண்ணுமே பண்ணலடா, ஏடா அப்படி என்ன அம்பிடுத்தானா உங்க ஞாபகம்? என்ன இப்படி என்ன கண்டுபிடிக்க முடியல? பாத்தீங்களா அம்பிடுதான். போன வருஷம் உங்க வீட்டுல வந்து நான் உங்க பக்கத்துல இருந்து சாப்பிட்டு போயிருக்கேன். இவனுக்கு சோறு போட்டதா பிரச்சனை இருக்கடா. மாலு என்னென்ன வறுத்து வருவாங்கன்னு நமக்கு தெரியாதா? ஏதோ ஒரு கொடுமை நிகழுது, பண்ணிட்டோம். தமிழின மக்கள், தமிழ் இளம் தலைமுறையினர் ஒன்றை புரிந்து கொள்ளணும். நாம அழிவின் விளிம்பில் நிற்கிற ஒரு இனத்தின் மக்கள். அந்த தமிழ் தேசியனம் தமிழ் தேசியனம் தமிழ் தேசியனம்னு சொல்றது காரணம், ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரையறுக்கப்படுது. எல்லாம் தெரிஞ்சுக்கணும். முதலில் தோன்றியது சாதி மதம் கிடையாது, முதலில் தோன்றியது மொழி இனம்தான். மனிதனின் உழைப்பில் இருந்து, ஆதி மனிதனின் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி. அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரையறுக்கப்படுகிறது. அந்த இனம் நீண்ட காலமாக நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை கொண்டிருக்குமே ஆனால், பெற்றிருக்குமே ஆனால், அது தேசிய இனம். இதை நன்கு விளங்கிக்கணும். அதிலும் அந்த இனம் தனக்கேயான கலை, இலக்கியம், பண்பாடு, நாகரிகம், வழிபாடு எல்லாவற்றையும் கொண்டிருக்குமானால் அது மிக மூத்த ஒரு தேசிய இனம். இப்படி தமிழ் தேசிய இனம். இது ஏன் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியனா, திராவிட திருடர்கள் நம்மளை திராவிடர், நம்ம திராவிடர், நம்ம திராவிடர், நம்ம திராவிடர், நல்லா இருக்க மூஞ்சியில நம்ம கறி பூசி விட்ட மாதிரியே போயிட்டு இருப்பான். மானங்கட கேட்கிறாரு ஐயா மணியரசன். என்ன கேட்கிறாரு? ஒன்னு கருவாட்டு குழம்புன்னு சொல்லு, இல்ல சாம்பார்னு சொல்லு. ஏன் கருவாட்டு சாம்பார்னு நீங்க சொல்ற? ஒண்ணு என்னை தமிழன்னு சொல்லு, இல்ல திராவிடன்னு சொல்லு. அது என்ன திராவிட தமிழன்? இப்ப திராவிட தெலுங்கு, திராவிட கன்னட, திராவிட மலையாளி. ஒரு மலையாளியே சொல்ல சொல்லு நான் திராவிட மலையாளின்னு. ஆமா நாங்க திராவிட தமிழர்னு ஒத்துக்கிறோம். ஒரு தெலுங்கரை சொல்ல சொல்ல ஆந்திராவில் போய் நாங்கள் திராவிட தெலுங்கர் சொல்ல சொல்லு மாட்டான். ஃப்ராடு, ஏமாற்று. 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த வரலாற்று பெருமை கொண்ட உன்னை 50 ஆண்டு கால வரலாற்றுக்குள் அடக்கினார்கள். சாதி ஒழிப்பு பெரியார் தான் போராடினார், பெரியார் தான் பெண்ணிய விடுதலைக்கு போராடினார், பெரியார் தான் போராடினார். ஆமா பெரியாரும் போராடினார் என்று சொன்னால் நாங்கள் எதிர்க்கவில்லை, ஏற்கிறோம். பெரியார் தான் போராடினார், நாங்கள் ஏற்கவில்லை, எதிர்க்கிறோம். இதை நன்கு விளங்கணும். அப்ப எங்க முன்னோர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசன், அயோத்திய சமடிலாம் சாதியை வளர்க்க போறாங்களா, ஒழிக்க போறா இல்லையா? வைகுந்தர் வள்ளலாரெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? களை எடுத்துக்கிட்டு இருந்தானா, புல்லு பிடிக்கிட்டு இருந்தானா? என்ன பண்ணிட்டு இருந்தான்? என்ன பண்ணி கொண்டிருந்தான்? பெரியார் செய்வதற்கு முன்பு, பேசுவதற்கு முன்பு எல்லாவற்றையும் எங்கள் தாத்தன் வைகுந்தர் செய்துவிட்டு போனார். பாலிய விவாகத்தை மறுத்தார், பெண்ணிற்கு சொத்து உரிமை பேசினார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார், சாதியை ஒழிப்பதற்கு சமபந்தி விருந்து வைத்தார், துவையல் விருந்து. எல்லா சாதியினரையும் அழைத்து வந்து ஒரே கிணறை வெட்டி இதில் தண்ணீலி குடி என்றார். சாதித்து காட்டினான் வைகுந்தர். இது ஏன் நீங்க திராவிடர்கள் பேசுவதில்லை? திராவிட திருவாளர்கள் ஏன் அதற்கு பேசுவதில்லை, அதை கொண்டாடுவதில்லை? ஏன் கொண்டாடுவதில்லை? ஏன்னா தமிழன். வள்ளலாரை தாண்டிய ஒரு சமய புரட்சியாளன் உண்டா இந்த மண்ணில்? உண்டா? ஏன் பேசுவதில்லை? அம்பேத்கருக்கு 35 ஆண்டுகளுக்கு மூத்தவர் எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசன். அம்பேத்கருக்கு தமிழ்ல கையெழுத்து போட கத்துக் கொடுத்தவர், திருக்குறளை பற்றி சொல்லிக் கொடுத்தவர். அவர் செய்யாத சாதிய இழிவை துடைக்க அவர் செய்யாத புரட்சியா? புரட்சியா? பாறையன் என்றால் ஆம் நான் தான் பாறையன் என்று எழுந்திரி என்று கத்துக் கொடுத்தார். ஆமாடா. இதுல 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 யாருங்க பறையர்? யாருங்க பறையர்? யாருங்க பறையர்? நான் தான் பறையன், நான் தான் பறையன், அவன் நான் தான் என்று எழுந்திரு. எந்த சொல் உன்னை இழி சொல் என்று சொல்லப்படுகிறதோ அந்த தொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதலை இல்லை என்று கற்பித்த புரட்சியாளன் என் தாத்தா ரட்டமலை சீனிவாசன். முதுகுளத்தூர்ல பெருந்தலைவருங்க ஐயா எங்கள் தாத்தன் காமராஜர் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு தண்டட்டி போட்டு ஒரு அப்பத்தா சானா பெயர் வந்திருக்கானமே யாருப்பா அப்படின்னு. முதலமைச்சர் காமராஜர் இருந்துச்சு. நான் தான் அத்தா அந்த சானா பெயர். உங்களுக்கு ஏதாவது சேவை நான் செய்ய வேண்டியது இருக்காத்தா? இல்லப்பா சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு. போயிட்டு வாங்க அத்தா. கதை முடிஞ்சு போச்சு. பக்கத்துல ஏய் யார்கிட்ட பேசுறேன்? இப்படிதான் போயிடுச்சு கிளவி. முடிஞ்சு போச்சு பிரச்சனை. என்ன இவ்வளவுதான்டா சாதி ஒழிப்பு.